ஹலோ கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்தா ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்றோம். இப்போ நம்ம பாஸ்தா 1 கப் பாஸ்தாவே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 7 minutes நல்லா குக் ஆகணும். லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் பை சைட் நம்ம இன்னொரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கார்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நமக்கு நல்லா வதங்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாஸ்தா இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பாஸ்தா எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அது நல்லா மடங்கி வந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம பாஸ்தா வெந்துருச்சு. இதை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு கப்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெஜிடபிளும் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த கட்டி வராம நல்லா கிளறி விடணும். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வரும். இந்த டைம்ல நம்ம இன்னொரு கப் மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மில்கை பாயில் பண்ணணும். பாருங்க, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரஷ்டு பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம இட்டாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த டைம்ல நம்ம பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வெஜிடபிள்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், பாஸ்தாலேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. வா, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. சூப்பரான டெக்ஸ்சர்ல வந்திருக்கு. இப்போ நம்ம சீஸ் இது கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. வா, சூப்பரா வந்திருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க.